சித்தனை வந்து இப்ப எப்படின்னா சித்தனை எப்பவுமே ஜாலியா இருப்பார். எப்ப எது கேட்டாலுமே அவர் வந்து உள்ள வச்சு ஒண்ணு பேசுறது இல்லை கிடையாது. என்னன்னு அவர் தோணு பேசுறது. அந்த வீடு வீடு முடிஞ்சு எங்க ஃபேமிலியே செஞ்சுட்டாரு. எங்க சித்தி சித்தப்பா எல்லாம் செஞ்சுட்டாரு. அந்த வீடியோ ரிலீஸ் ஆயிருச்சு. ரிலீஸ் ஆகியும் நான் எங்க வீடு மறைச்சிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா அவரு வீடியோ வந்தது. ஆனா எங்க அம்மா அப்பா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அன்னைக்கு வீடியோ எடுத்த அந்த வீடியோ எப்படா வரும் யாருக்குமே தெரியல. நானா பண்ண வீடியோ வந்து ஓகே இது இப்படியே தெரியாம சொன்னாங்க. அது வந்து எங்க சித்தி சித்தப்பா எங்க ஆபீஸ்ல தூக்க சொன்ன நிறைய தூக்க முடியல. தூக்குறதுலாம் அப்புறமா வச்சுட்டு அவ்வளவு இருக்கு. அப்ப அது வைக்க முடியாதுல்ல. எங்க சித்தப்பா அப்படி நான் வர வாய் உளறிட்டு எங்க சித்தப்பா இப்படி பண்ணிட்டாரு. எங்க சித்தி வந்து கொஞ்சம் நகையெல்லாம் அப்படி எடுத்து இப்படிலாம் உளறிட்டேன். நான் இது எதுவுமே தெரிய மறைச்சிட்டு ஹாப்பியா இருக்கேன். என் தம்பியை மறந்துட்டேன். என் தம்பி சித்தப்பா பையன் அவன் கொஞ்சம் டெக்னிக்கலா எல்லாம் யூஸ் பண்ணுவான். அவன் ஏதோ குரூப்லயே போட்டிருக்கான் லிங்க் பண்ணி சொல்லி எங்க ஊர் குரூப்லயே போட்டுட்டான். ஊர் பசங்க குரூப்ல அதுல பார்த்துட்டு அவன் அந்த வீடியோ பார்க்காமலே பார்த்திருக்கான். அதே தம்பி இந்த வீடியோ பார்த்துட்டேன்னு கேட்டேன். என் நைட்டு தானே பார்க்கணும் சொல்லி ஏன்டா பண்ண அது எங்க சித்தி பசங்க இருக்காங்க ஆர்த்தியா எல்லாரும் பார்த்துட்டேன். அதுக்கு அவர்தான் வீட்டுக்கு அப்படியே வந்தவங்க தான் தெரிஞ்சது. நம்ம நார்மலா தான் வந்தேன். ஆனா பட் எங்க சித்தப்பா சித்தியோட ரியாக்ஷன் பார்த்தா தெரிஞ்சது. ஒரு வாரம் அவங்க ஒரு மாதிரி இருந்தாங்க. சரி நம்ம இப்படிதான் நினைச்சிருக்கானா இதெல்லாம் இப்படிதான் எனக்கு ஒரு மாதிரி கூட இருந்துச்சு. அப்புறம் எங்க அம்மா கிட்ட போயிட்டு காலில் விழுந்து அழுது அம்மா இதெல்லாம் வந்து டிவிக்காகமா ஷோவுக்காக சும்மா உளறி இருக்கமா இருந்தாலும் எப்படி நீ அப்படி பேசிருக்கலாம் சொல்லிட்டு இப்ப வரைக்கும் அந்த வீடியோ நான் பார்க்கவே இல்லை. நான் எவ்வளவு வீடியோ காட்டிட்டேன். எனக்கு என்ன அம்மா அப்பா கிட்ட பயமா இருக்கு. பட் அதுக்கு ஆனா அந்த ஒரு இடம் தான். மத்தபடி வீடியோ ஜாலியா சிறப்பா பண்ணி கொடுத்து அன்னைக்கு ஒரு மாதிரி கிரப் வசதி இன்னும் ஜாலியாக்கி டீமா அது ஒரு செமையா இருந்துச்சு. நான் பேசக்கூடாதுன்னு எங்க ஆபீஸ்ல பிளான் பண்ணாங்க. இப்ப பாண்டி பஜார் 4 பேர் நோட் பண்ணிட்டாங்க. இவன் பேசுறான் வாண்டடா வேர்க்கலாங்க இது யாரும் வாங்கலானோ பரவாயில்ல மணி அடிச்சுக்கிட்டே இருக்காரு. இவன் பேசுறது அவருக்கு அவ்வளவு இருக்காது போல. நிறுத்திறேன் ஓகே சரி சரி ஓகே ஓகே வீடு கட்டுறதுன்னா கேட்டீங்க அண்ணன் கரெக்டா இருக்காரு. லாஸ்டா ஒரு 4 பேருக்கு நான் வாங்கிறேன் 5 மினிட்ஸ் பண்றேன். நல்ல மனிதர் இதான் மனுஷங்கன்றது. ஓகே இதே மாதிரிதான் இதுதான் என்னோட வீடு. எப்படிதான் இவ்வளவு இடையூறு நிறைய வந்துச்சு இவ்வளவு கஷ்டம் வந்துச்சு. இதெல்லாம் தாண்டி லோன் எல்லாம் போட்டு ஒரு நானும் அப்ப ரொம்ப நாள் வீடு கட்டணும் ஒரு மாசம் எல்லாருக்கும் இருக்குதுதான். அதுக்கு முன்னாடி நீங்க வந்து வாடகை வீட்டுல இருந்தீங்களா? ஓ வீடு கட்டினாலே வாடகை வீட்டுல இது ஒரு இதுவா வச்சிருக்கீங்க அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னை தான். பல்லாவரம் உள்ள தரப்பாக்கத்துன்னு ஒரு கிராமம். இந்த முதல் படம் பூஞ்சாலை மாதிரி அழகான ஒரு கிராமம். நீங்க வந்தீங்கன்னா ரூட்ல வந்தா தெரியும். அதுக்குள்ள தரப்பாக்கம் சொல்லிட்டு ஒரு கிராமம். ஜாலந்தி ஒரு சின்ன வீடு. சின்ன வீடுனா நார்மலா எங்க வீடுல எப்படி சொல்றது இங்க இருந்து இவ்வளவுதான் இருக்கு வீடு. உண்மையில சைஸா சொந்த வீடு. ரொம்ப நாளா எல்லாருக்கும் இருக்கிற ஆசை தான். என்னைக்காவது நம்ம வீட்டுக்கு 4 பேர் வராங்க. நம்ம மீடியால ட்ரை பண்றோம். திடீர்னு யாருன்னா வந்தா நம்ம வீடு ஆக்கோடா இருக்குன்னா சமைக்கிறது தூங்குறது டீ பகலாம் ஒரே இடம் தான் சின்ன இடம். அதுல ஒரு சின்ன ரூம் இடிச்சு. அது என்னன்னா அதை நான் அந்த டைம்ல எங்க அம்மா வந்து ஏமாத்தி இந்த மாதிரி ரொம்ப படிக்க ரொம்ப கஷ்டமா இருக்குமா சின்ன வயசுல முடியல 10th பாஸ் ஆயிட்டேன். நான் அதுக்கப்புறம் தான் எனக்கு உண்மையில ஆசை வேலைக்கு அவ சொல்லிட்டு. ஏன்னா நான் வந்து இந்த ஹாலிவுட் படம் இந்த நிறைய படம் எல்லாம் பார்ப்பேன். எனக்கு இந்த ஹாலிவுட் படத்துல எல்லாருக்கும் இந்த தனித்தனி ரூம் எல்லாம் கொடுப்பாங்க. நான் எல்லா லாங்குவேஜ் படமும் நான் உண்மையில பார்ப்பேன். சும்மா போட்டா பாத்துறேன். ஐயோ நமக்கு இது மாதிரி வாங்கணும் ஆசை. நம்ம வீடு சின்ன வீடு. ஆனா அப்பயே நான் பிளான் பண்ணி இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு படிக்க முடியல நைட் எல்லாம் நீங்க இங்கே இருக்கிறீங்க சாப்பிடுவோம் தங்கச்சி டிஸ்டர்ப் பண்ணது டென்ஷனா சொல்றேன். அப்போ எங்க வீடு இந்த வீடு சின்ன வீடு இடிச்சு அதுல ஒரு ரூம் மட்டும் கட்டி கொடுத்தாங்க. உண்மையிலே அந்த டைம்லயே ஒரு 3 லட்சம் 4 லட்சம் செலவு பண்ணி இன்னைக்கு அங்க அப்போ நாங்க பெருசா அப்பா மட்டும் தான் வேலைக்கு பண்ணிட்டு இருப்பாரு. இருந்தாலும் பையன் படிக்கணும். ஆனா இப்ப வரைக்கும் சொல்றேன் சத்தியமா அந்த வீடு நான் படிச்சதே இல்லை. ரூம் கட்டுறதே ஒரு பிரைவசிக்காக தான். அதை எப்படி நான் மத்தவங்க சொல்ல முடியும்? என்ன நான் ஓய வச்ச நடத்துறேன் யாரெல்லாம் கூட்டு வந்திருக்கீங்க அப்படி பார்த்தா வீடு சின்னத்தன எப்படி வந்தாலும் அந்த என்ட்ரில இருந்து வந்து உள்ள வரணும். ஆகல என்ன ஷூட் நடந்துச்சுல ஆகல என்டி பிரிகிடா தேஜா யுவராஜ் அப்ப ஆகல ஒரு கொஞ்சம் சில போர்ஷன்ல எங்க வீட்டுல தான் எடுத்தது. எங்க ஊர்ல தான் எடுத்தது. சோ அதெல்லாம் ஆகல டீம் அங்க வந்திருக்காங்க. அப்புறம் எங்க பிளாக் ஷிப்ல நிறைய பேர் வந்திருக்க பசங்க வந்திருக்காங்க. அந்த இடம் தான் சொந்தமா வாங்கி கட்டுற மாதிரி தான் பிளான் வச்சிருந்தோம் பக்கத்திலேயே. ஆனா வாங்குறது லேண்டே 40-50 லட்சம் வந்துருது. அதுக்கப்புறம் வாங்கி லோன் போட்டு கட்டி அதுக்கப்புறம் சினிமா ஆசையை என்ன ஃபுல்லா இது பண்ணிட்டு வழக்கம் போல என்ன பசங்க கூட எங்கன்னா வேலைக்கு அமைச்சுட்டாங்க வச்சுங்க அது ரொம்ப ஆபத்தாயிரும். நான் என்ன பிளான் பண்ணேன் இங்க இருக்கிற இடம் யாரு நான் மட்டும் தானே தங்கச்சி மேரேஜ் பண்ணியாச்சு உங்களுக்கு அழகான ஒரு வீடு கட்டணும் சொல்லிட்டு அந்த இடத்துலயே சூப்பரா எனக்கு பிடிச்ச மாதிரி ஆசைப்பட்ட மாதிரி வீடு. கீழே அம்மாக்கு ஒரு ஹாலு ஒரு ரூமு மேல எனக்கு 2 ரூமு. அது ஒண்ணு அவன் ஸ்டூடியோ மாதிரி ஒன்று ஆக்கி வச்சிருக்கேன். அது என்ன மோட்டிவேஷன் பண்றதுக்கு உண்மையில பசங்களா வந்தா மூவி பாக்குறதுக்கு இது பண்றதுக்கு இந்த வந்து இன்னும் நார்மலா ஒரு பெட்ரூம் மாதிரி அவ்வளவு எப்போ புலம்புறதுக்கு மொட்டை மாடி இருக்கு நல்லா ஃபீல் பண்றதுக்கு இது பண்றதுக்கு நைட்ல அவனை வாக்கிங் சோ ஒரு மொட்டை மாடி இவ்வளவுதான் ஆசை. அந்த மாதிரி ஒரு வீடு ஒண்ணு கட்டி கிச்சன் கீழே இருக்கு லைட்டா கீழே கொடுத்துட்டீங்களே நீங்க நம்ப மாட்டீங்க. எங்க வீட்டுக்கு வாங்க
சின்ன இடமா தான் இருக்கும். அதுல கொஞ்சம் அழகா எவ்வளவு கட்ட முடியுமோ ஒரு நீட்டா கட்டிட்டோம். நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம். உனக்கு வந்து டாப் குக் பிடிக்குமா இல்ல குக்கு மாதிரி ரெண்டுமே பிடிக்கும். அப்படி சொல்லக்கூடாது அது. ஆமா சொல்லக்கூடாது தான். ஆனா இப்ப சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கிற அப்படி இல்ல. டாப் ஓகே ஓகே குக்கு கோமாளியில என்ன ஒரு செட் ஆஃப் ரீச் பண்ணிச்சு. ஒரு ஆடியன்ஸ் இருந்தாங்க விஜய் டிவிக்கான ஒரு ஆடியன்ஸ். இங்க டாப் டூப்ல இங்க ஒரு நல்ல ரீச் இருக்கு. இங்க இந்த சன் டிவி இந்த கிராமத்துல இன்னும் ஊருங்கள இல்ல ரெண்டுமே நம்மள ஒரு நல்ல என்ன நீ மன்மத சிம்பு மாதிரி கூப்பிட்டா போயிருவேன். அவ கூப்பிடலாம் போக மாட்டேன். அவ கூப்பிட்டு மன்மத சிம்பு மாதிரி பேசிட்டு இருக்கேன். எப்படி சூஸ் பண்ணீங்க வந்துட்டு இந்த மாதிரி இந்த கோகுத்குமாரி இருக்கு டாப் குக் இருக்கு எப்படி சூஸ் பண்ணீங்க? ரெண்டுமே பெஸ்ட் தான். ஏன்னா ரெண்டு ஃப்ரீயா பேசுங்க. பசிக்குதுன்னு கேளுங்க. ஃப்ரீயா கொடுங்க. ரெண்டுமே நமக்கு பெஸ்ட் தான். மீடியா மிஷன் தான் ஃபர்ஸ்ட் சிடபிள்யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன மீடியா மிஷன் தான் ஃபர்ஸ்ட் ஆடிஷன் கூப்பிட்டு அப்பதான் எடுத்தாங்க. இப்ப டாப் குட்டுக்கும் மீடியா மிஷன் பண்ணும்போது நம்மள ஆள் சிடபிள்யூஸ் கூப்பிட்டாங்க. ஆனா நம்ம இப்ப நமக்கு ஒண்ணு இருக்குல்ல, நம்ம முதல்ல ஒருத்தர் கூப்பிட்டாங்க. அவங்க தான் நம்ம முதல்ல மூலம் தெரிய வச்சாங்க. சோ அவங்க கூப்பிடும் போது எப்படி போகாம இருக்க முடியும்? அப்படியா? அதனால மீடியா மிஷன் டாப் குக் போனேன். சோ வேற எது மாதிரி அடுத்த ஜெட்டி கூப்பிட்டா ஷோ பண்ணுவேன். ஆனா உண்மையாவே எனக்கு நினைச்ச பெருமையா இருக்கு. ஒரு வாரமும் பாக்கும்போது அவ்வளவு ஹாப்பியா இருக்கு. என் குடும்பமா உட்காந்து எங்க அம்மா எல்லாம் அப்படியே சந்தோஷம். நானும் அம்மா பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது. அவனை பத்தி நான் போட்டு கொடுக்கலாம்னு பாக்குறேன். இந்த சைடு வரவே மாட்டாங்க. நண்பன் என்பி இப்போ வந்து நல்ல விஷயத்தை அவனை பத்தி என்ன படுத்தாதீங்க. ஜாலியா பேசுவோம். இப்படி சொல்றீங்க. உங்க கோஸ்டார பத்தி என்ன கேளுங்க. உங்க கோஸ்டார பத்தி இப்படி சொல்றாங்க. அப்படி பேசுவான் போய் கண்டுபிடிச்சு அப்ப சொல்லுங்க அவனை பத்தி என்ன என்பி என்ன நீங்க தான் சொல்லணும். அந்த பாண்டிங் பல வருஷம் முதல்ல ஷோன்னு எடுத்துக்கிட்டா முதல்ல எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். அந்த ஷோல என்னடா பண்ண போறோம் பெஸ்டா ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்ப நீங்க ஒரு ரொம்ப வருஷமா க்ளோஸா பழகுறீங்க. ஒரு 7 வருஷம் திடீர்னு ஒரு வருஷம் மீட் பண்ணி ஜென்ரலா ஒருத்தருக்கு நீ பழகுறீங்க. ஒரு 7 வருஷம் ஃப்ரெண்டா இருக்கீங்க. பிரீத்தாவை சொல்ல ஜென்ரலா இப்ப நீங்க ஒரு பழகுறீங்க. உங்களுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்காரு. திடீர்னு ஏதோ இடத்த சந்திச்சா உங்களுக்கு சொல்லுவான் தாராவும் நானும் க்ளோஸா பழகுறோம் ஒரு 5 வருஷம் அப்படின்னு ஷோலதான் பேச விட மாட்டாங்க. இதே மாதிரி மாறி மாறி பேச விடாம டார்ச்சர். அந்த மாதிரி திடீர்னு நான் ஷோல அவனை பார்த்தது எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பிளஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாருக்கிட்டையும் இப்ப வாடா போட உரிமையா ஒரு டாப்புக்கு கூப்பிட முடியாது. ஆனா என்பி எனக்கு 6 வருஷமா 7 வருஷமா ஃப்ரெண்டு என்ன வேணா பண்ண அது அந்த ஷோல எனக்கு ஒரு பெரிய ஒரு கிஃப்ட்னே சொல்லலாம்.